ஆறாம் வார்த்தையை பேசும்படியாக திரு கதிரன் அவர்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். அவர்கள் இப்போது கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. முடிந்தது. என்ன சொல்லலாமா? முடிந்தது. என்ன முடிஞ்சது? என்ன முடிஞ்சது? இன்னைக்கு நான் பாக்குறேன். இன்னைக்கு நாள் அப்படின்னா அன்னைக்கு எப்படி இருப்பாங்க எல்லாரும்? துக்கத்தோடு அழுகையோடு இருப்பாங்க. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம சபையார் அனைவரும் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா என்ன சொல்லலாம்? அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. முடிந்தது. என்ன முடிந்தது? உன் வாழ்க்கையில் இருக்கும் துக்கங்கள் முடிந்தது. போராட்டம் முடிந்தது. ஆமென். அவர் உங்களுக்காக வைத்த திட்டம் தொடங்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பு நம் வாழ்க்கையில கிடைத்தது எதற்காக என்று நம்ம நிறைய பேர் தெரியாம இருக்கும். அந்த ரட்சிப்பையும் அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு ரட்சிப்பின் ஒரு கிஃப்ட கடவுள் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்க போறாரு. ஆமென். ஆமென். ஆமென் சொல்றீங்க. எல்லாருமே வந்து மூச்சுல இருக்கீங்க. சொல்லாததா? யார் யாருக்கு இந்த சிலுவையோட பாட நினைச்சு பாப்பீங்க? எப்பவுமே நினைச்சு பார்ப்பேன் நானு அப்படின்னு சொல்லி கை மட்டும் தூக்குங்க. நான் சிலுவையோட பாட டெய்லியும் நினைச்சு பார்ப்போம்பா அப்படின்னு. யார் இன்னைக்கு மட்டும் நினைச்சு பார்ப்பீங்க? கை தூக்கணும். ஆன்சா கை தூக்கணும். நான் இன்னைக்கு மட்டும் தான் நான் வந்து நினைச்சு பார்த்திருக்கேன். எங்க அம்மாச்சி நினைச்சு பார்த்துறேன் இன்னைக்கு மட்டும். ஏன்னா குட் ஃப்ரைடே இன்னைக்கு தான் வந்து சிலுவை தூக்கிட்டு போகணும்னு நான் சொல்றேன். நான் என்னுடைய இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறேன். நான் நிஜமாலே சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நான் வந்து உங்களை தேற்றுவதற்காகவும் உங்க கூட வந்து நான் வந்து ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றதுக்காகவும் நான் வந்து தேவன் என் கூட இருக்கான்னு சொல்றதுக்காக நான் சொல்லல. நான் உண்மையாகவே சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நீங்க என்ன பேசுறீங்களோ, நான் சொல்றதை நீங்க என்ன சொல்றீங்களோ, தேவன் உங்கள் வாழ்க்கையில அதை கொடுக்க உங்கள் போராட்டம், கஷ்டம், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய கடன்கள் எல்லாம் முடிந்தது. ஆமென். இன்று முதல் நான் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஐஸ்வர்யங்களையும் அவருடைய பலத்தையும் அவருடைய சுகத்தையும் இன்று முதல் நான் பண்ண போறேன். சுகந்தரித்துக் கொள்ள. மனுஷன் சொல்ற முடிவுக்கும் தேவன் சொல்ற முடிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனுஷன் வாழ்க்கையில சொல்லுவான், டேய் இன்று வந்து வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனிமே உன் காலம் ஃபுல்லா எப்படி இருக்கும்? அழிவாவே இருக்கும். தேவன் நம்ம பார்த்து சொல்ற ஒரு காரியம் தெரியுமா? என் மகனே, என் மகளே, உன்னுடைய போராட்டங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், நீ செய்த பிரயாசங்கள் எல்லாமே நான் பண்றேன், முடிவு கொண்டு வரேன். நான் இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில முன்னுரையை எழுத போகிறேன். எல்லாம் எடுத்தவங்க பைபிள்ல வந்து இந்த வசனம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மத்தேயு 25வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு 30 செகண்ட் தரேன். உங்களுக்கு எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்தாச்சா? எல்லா கையிலும் இருக்குமே. இது மத்தேயு 25 எல்லா கையிலும் இருக்கும். ஆடிபிளா இருக்க பின்னாடி எல்லாம் ஆடிபிளா இருக்க பிரதர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆமென். போலாம். இப்போ அந்த வார்த்தை முடிந்ததுன்ற வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? finished அப்படின்வாங்க. அதே வந்து கிரேக்ல போனீங்கன்னா கிரேக்க வார்த்தையில அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா டெட்டலஸ்டாய் அப்படினா டெட்டலஸ்டாய் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? the debit is paid in full. the debit is paid in fullனா உங்களுடைய கடன் முழுமையாக அடைக்கப்பட்டது. உங்களுடைய கடன்கள் முழுமையாக கடன் அடைக்கப்பட்டது இல்ல, கடன் முழுமையாக வாயினால் அறிக்கையிடுங்க. கண்டிப்பா கடவுளை செய்வார். கடன் என்றது பணம் மட்டும் அல்ல, நமக்குள்ள இருக்கிற தரித்திரம், நமக்குள்ள இருக்கிற வேதனை, துக்கம், பாடு,
நம்ம கூட இருக்கிற பலவீனங்கள், அது எல்லாமே என்னது? கடன். அந்த கடனை கல்வாரி சிலுவையில தேவன் என்ன பண்றாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்றாரு? பாவமே அறியாத அவர் பாவமாய் சிலுவையில பலியாகிறார். தரித்திரா இருக்கிற நீங்க அவருடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொண்டீர்கள். இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க ஐஸ்வர்யவானா இல்லையா? நீங்க ஐஸ்வர்யவானா? ஐஸ்வர்யவான் தானே? இனிமே யாரும் கேட்க கூடாது, நான் ஆண்டவரே இன்னும் எவ்வளவுதான் நான் பாடுபடுறது, நான் ஆண்டவரே இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது, நான் ஆண்டவரே இன்னும் எவ்வளவுதான் நானே. நீங்க எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான் யாரு? சொல்லுங்களேன், ஐஸ்வர்யவான் யார்? ஐஸ்வர்யவான் யாரு? பேசலாம். ஐஸ்வர்யவான் யாரு? நம்ம தான். இப்பதான் வரீங்க பாயிண்ட்குள்ள. இப்போ நீங்களும் நானும் ஐஸ்வர்யன் ஆக்கப்பட்டோம், நீங்களும் நானும் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். இன்னமும் நீங்க நான் பாவி ஐயா, பாவியான இறங்கும் அப்படிலாம் வேணாம். இனிமே நம்ம பிரேயர் என்ன பண்ண போறோம்? அவர் யார்? நம்மளுடைய தகப்பன். நீங்க யாரு? பிள்ளைகள். இது சும்மா வார்த்தையில சொல்லக்கூடாது. இது என்ன பண்ண? ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணா, ஆண்டவரே நீங்க எங்க அப்பா சொல்லிட்டீங்க, நான் உன் பிள்ளை, நான் இனிமே என்ன பண்ணக்கூடாது? யாரு கையும் யாருக்கிட்டையும் நிக்க கூடாது, வாங்க கூடாது. நான் கொடுக்கணும் ஆண்டவரே, நானே கொடுக்கணும். ஐயா கேட்பாரு, ஈஸ்டர் யார் யார் இது தரீங்க, டீ தரீங்க, பூ யார் கட்ட போறீங்கன்னு. எல்லாம் பாதி பேர் பின்னாடி போயிடும். ஏன்? நம்மளுக்குள்ள ஒரு என்னன்னா, பட் இல்லையே, நம்ம பணம் இல்லையே. நீங்க என்கிட்ட பணம் இல்லதான், ஆனா நான் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க, தேவன் அதுக்கு ஆயத்தத்தை. ஆமென். இது சிம்பிள் எக்ஸாம்பிள். அதுக்கு ஆயத்தம் ஆகணும். தேவன் நம்முடைய கடன்களை என்ன பண்றாரு? சிலுவையில நம்மளுக்காக மதித்து அந்த கடனை செலுத்திட்டாரு. ஆனா தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடன் ஒண்ணு இருக்கு. தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடன் ஏராளமா இருக்கு. என்னப்பா இது, அவர் தான் கடன் ஆச்சாரு, திருப்பியும் நம்ம கடன் என்ன அப்படின்னா இல்ல. தேவன் உங்களுடைய கடனை தேவன் என்ன பண்ணிட்டாரு? அடைச்சார். நித்திய கடமா என்ன பண்ணிட்டாரு? அடைச்சி உங்க நித்திய ஜீவன் என்னும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடன் என்ன? வாசிக்கலாமா? நான் சொன்னல, தேவ ஆவியானவர் இங்க உலாவி கொண்டுக்கா சொன்னா இல்லையா? நான் என்னுடைய மெசேஜ்ல எல்லாம் படிங்க, நான் படிக்கிறேன். 25 அதிகாரம் 42வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் சொல்றாரு, படிக்கணும்னா நான் சொல்றேன், நான் படிக்கணும்னா தேவன் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு. ஆண்டவரே நீங்க எப்போ பசியா இருந்தீங்க? நம்ம கேட்கிற கேள்வி. ஆண்டவரே நீங்க சொன்னா கடா விருந்தே வச்சிருப்பேன் வீட்டுல, நீங்க வரேன்னு சொல்லி தான் என்ன பண்ணிருப்பேன்? வர சொல்லியிருந்தா நம்ம எல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா? நம்ம வீட்டுக்கு ரிலேஷன் யாரும் வந்துட்டாங்கன்னா உடனே கடை மூடல, ஓடுறது, பறக்குறது, தாவுறது எல்லாத்தையும் பண்ணுவோம். ரெடி பண்ணி வெப்பம் வைக்க மாட்டோமா? பேசுங்க, வெப்பம். அப்போ தேவன் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. இது ஒரு கடன். நான் இந்த கடனை ஃபுட்டு சாப்பாடு என்ன பண்ணல, நீங்க ஏசப்பா கொடுக்கலையா சொல்றாரு. நான் சொல்றேன் அதுக்கான ஒரு விளக்கத்தை. தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு தாகத்தை தீர்க்கவில்லை. தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்றாரு. அந்நியராயிருந்தேன், நீங்கள் எனக்கு என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரமற்று இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரத்தை கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாய் இருந்தேன், வியாதி உள்ளவனாயும் காவல் அடிக்கப்பட்டவனாய் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. தேவன் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு நீ கொடுக்கல. நான் வஸ்திரம் எல்லாம் இருந்தேன், எனக்கு நீ வஸ்திரத்தை கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், நீ என் தண்ணி கொடுக்கல. நான் ரொம்ப கஷ்டத்துல, போராட்டத்துல, நான் வியாதியில படுத்திருந்தேன், நீ என்ன பண்ணல, எனக்கு விசாரிக்க வரல அப்படின்றாரு. எல்லாம் இப்ப எடுத்து வாசிக்க போறோம். இப்ப நீங்க கடவுள் பார்த்து கேட்க போறீங்க ஒரே ஒரு வார்த்தை. 44 வசனத்தை அதை எடுத்து 44 எல்லாரும் படிக்க சேர்ந்து படிக்கணும். கமான் எல்லாம் படிங்க. 44 இல்ல இருங்க, இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ் ஓடக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன், அப்படியே படிக்கணும். ஆண்டவரே, இப்ப படிங்க. உம்மை
ஆமென். என்னது வச்சீங்கள என்ன சொல்றீங்க? வா நான் எப்போப்பா, நானா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் செய்வேன். தேவன் இன்ற நாள்ல உங்க கூட சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நீ எனக்கு கொடுக்க வேணாம்ப்பா, என்ன மாதிரி சாப்பாடு இல்லாம எவ்வளோ பேர் இருக்கான், நீ அவனுக்கு சாப்பாடு கொடு. என்ன மாதிரி வியாதி உள்ள எவ்வளோ பேர் இருக்கான், அவனை போய் பாரு. எனக்காக என்ன மாதிரி நிறைய பேர் துணி இல்லாம இருக்கான், அவனை போய் சந்தி. இன்னும் உன் குடும்பத்துக்காகவும் உன்னோட பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய மகன் மகள் உற்றார் உறவினருக்காக வாழ்ந்தது போதும். தேவன் இந்த நாள்ல சொல்றாரு, நான் வந்து என்னுடைய அப்பாக்காகவும் என்னுடைய அம்மாக்காகவும் வாழல அப்படின்னு தேவன் சொல்றாரு. என்னுடைய தாய்க்காகவும் என்னுடைய உற்றார் உறவினருக்காக வாழல, உங்க எல்லாருக்கும் ரட்சிப்பை உண்டாக்கும்படி தான் நான் வந்தேன். நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் கூட நீங்க தடுத்துதான் இருக்கிறேன், ஐஸ்வர்யமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க இன்னும் கூட அந்த பாடுகளை நினைக்காம, எனக்கு மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்காம உங்களுடைய வாழ்க்கை குறித்த கவலை நம்ம இன்னும் என்ன பண்ணுது இருக்கு. அதே ஒரு இதுல காலையில படிக்கும் போது படிக்கும் போது மார்க் 10ல ஒரு ஐஸ்வர்யவான் என்ன பண்றான், கடவுள்கிட்ட வர ஐசப்பா கிட்ட வர. மார்க் 10ல பாத்தீங்கன்னா அப்போ அந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், ஆண்டவரே நீங்க வந்து எனக்கு என்ன வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்றான். அது மாத்தணுன்றது வேற பைபிள் வேர்ட்ல இருக்கும். அப்போ சோத்திரம் ஆண்டவர். ஆமா, ஏன்னா நித்திய ஜீவனை அறியும்படிக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, உன் பாவம் நீ என்ன பண்ற, நீ விபச்சாரம் பண்ணாதிரு, நீ வந்து கபடு பண்ணாதிரு, நீ வந்து மற்றவங்க தீங்கு நினையாம இரு, மற்றவங்க அன்பு கூறு, எல்லாமே சொல்றாரு. அப்ப அவன் உடனே சொல்றான், ஆண்டவர் நான் எவ்வளவு உண்மையான தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசுல உண்மையான தேவனை சண்டே கிளாஸ் வந்துட்டேன், பிபிஎஸ்க்கு வந்துட்டேன், 60 வயசு வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கேன், நீ என்ன சொல்றீங்க? அப்போ ஜீசஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உண்மையானவன் ஒரே ஒருத்தர் தான். அவர் யாரு? தேவன் மட்டும் உண்மையானவர். உங்களுக்கு உண்டான அப்பதான் படிங்க, படிக்கலாமா? அந்த வார்த்தை படிக்கலாமா? உன்னைத்த ஒரு குறை உண்டு. எல்லாம் எல்லாம் ஒர்க் பண்ணீங்க. நம்ம ஒரு குறை உண்டு. குறை நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்போது பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டா. எங்க உண்டா இருக்குமா? பரலோகத்துல. நான் லாஸ்டா முடிக்கும் போது லாஸ்ட் வேர்டு அவரு, நீ உன்னுடைய உண்டாவனை எல்லாம் விட்டுனா என்ன சொல்றா, உன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து உன்னுடைய பணம் உன்னுடைய பொருள் அது அவர் கேட்கல. எனக்குள்ள இருக்கிற என்ன சொல்ற விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அன்பு செலுத்தாது, பொறாமை நாவி, இதெல்லாம் என்ன பண்ணோம்? விட்டு வா. அப்ப என்ன பண்ணுவோம்? நானு அதை எடுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த குட் ஃப்ரைடேல நம்ம எடுக்க போற ஒரே விஷயம், நான் வந்து தரித்திரம் கிடையாது, நான் வந்து ஐஸ்வர்யவான். ஆமென். நான் யாரு? ஐஸ்வர்யவான். நம்ம யாரு? ஐஸ்வர்யவான். நான் சொல்றது ஐஸ்வர்யவான். நாம் நீதிமான். நம்ம நீதிமானா இருக்கோம். நம்ம இன்னமும் வந்து நான் வந்து இப்படி இருக்கேன், நான் வந்து கீழே போய் ஆண்டவரே அப்படி ஆண்டவர் நான் இருக்கேன், ஆண்டவரே இந்த ஏழை மக்களுக்கு நான் செய்வேன், இந்த பசியா இருக்கும் அவங்களுக்கு நான் செய்வேன், இதோ இந்த வசதியாக நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. இனில இருந்து என்ன பண்றோம்? நம்ம தீர்மானத்தோடு வெளியே போறோம். நாம பெறுவதை பார்க்கிலும் கொடுப்பது தேவனுக்கு கொடுக்கிறவன், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடனாளியா இருக்கிறான். இந்த நாள்ல கூட இந்த லாஸ்ட் இந்த வசந்தம் மட்டும் வாசி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்றாரு, ரெவல்யூஷன் வெளிப்படுத்த 21:6 அதிகாரத்தை சொல்றாரு. எடுக்கலாமா? வெளிப்படுத்த சுவிசேஷம் 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, இட்ஸ் ஃபினிஷ் அப்படின்றாரு, எல்லாம் முடிஞ்சது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறவனுக்கு நான் இலவசமாய் கொடுப்பேன். நீங்க வந்து கடவுளுக்கு இறங்குனீங்கன்னா God will really உங்களுக்கு இறங்குவாரு. உங்களுக்கு ஜீவ தண்ணீரே தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்காரு. எந்த கண்களை மூடி இதுக்காக ஒரு சின்ன ஒரு மினிட் நான் ப்ரே பண்றேன். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வந்த மக்கள் யாவரும் தரித்திரவங்களா இனிமேல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொண்டு பிறருக்கு ஐஸ்வர்யவான்களாய் நாங்கள் ஆண்டவரே மாற, பிறருக்கு இறங்க, பிறருக்கு கொடுக்க தேவன் எங்களை ஆயத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வாங்கினது போதும், நான் வாங்கினதை பார்க்கலும் கொடுப்பது மேல் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே,
நாங்க தாழ்மையா இருந்து இப்படி காரியங்களை செய்ய தேவன் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.